நாங்கள் தம்பி சாணக்கியனை போல பிள்ளையானுக்கு பின்னுக்கோ மஹிந்தவுக்கு பின்னுக்கோ நிற்பவர்கள் கிடையாது. ஆகவே நாங்கள் ஒற்றையாட்சியை தான் எதிர்ப்போம். அவருக்கு ஒற்றையாட்சியை நாங்கள் எதிர்ப்பது கசக்கிறது. ஏனென்றால் அவருடைய தலைவர்களான மஹிந்தவும் பிள்ளையானும் ஒற்றையாட்சியை ஏற்றவர்கள், சுமந்திரனும் ஒற்றையாட்சியை ஏற்றவர். ஆனால் தம்பி சாணக்கியனுக்கு தெரியணும், தமிழர்களினுடைய விடுதலை போராட்டமே ஒற்றையாட்சிக்கு எதிராகவும் 13ஆம் திருத்தத்துக்கு எதிராகவும் தான் நடைபெற்றது. 13ஆம் திருத்தம் அமுல்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் விடுதலை போராட்டம் தீவிரம் பெற்றது. ஆகவே ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய பிரதான பணியை ஒற்றையாட்சியை எதிர்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றையாட்சியை நாங்கள் எதிர்ப்பது தவறு என்று திரு சாணக்கியன் சொல்லுகின்றார் என்றால், இதிலிருந்து அவருடைய உள்நோக்கத்தை, கபட நாடகத்தை, வெளி வேஷத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வதற்கு அதிக நேரம் எடுக்காது. அந்த ஒற்றையாட்சியை ஆதரிக்கின்றபடியினால் நாங்கள் சுமந்திரனையும் எதிர்க்கின்றோம், விமர்சிக்கின்றோம். இப்பொழுது தம்பி சாணக்கியனையும் எதிர்க்கின்றோம். ஏனென்றால் அவரே தன்னுடைய வாயால் சொல்லிவிட்டார், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒற்றையாட்சியை விட்டால் அரசியல் இல்லை என்று. அது உண்மை. ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் தமிழ் தேசிய சித்தாந்தங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் ஒற்றையாட்சி எதிர்க்கிறோம். தம்பி சாணக்கியனுடைய அரசியல், அண்ணன் சுமந்திரனுடைய அரசியல் சிங்கள தேசியவாதத்தின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டது. ஆகவே அவர்கள் ஒற்றையாட்சி ஏற்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஏக்கிய ராட்சிய யாப்பை ஆதரித்திருந்தார்.